ஹலோ லவ்லி ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு வாங்க. என்னடா இவ எப்போ பாரு கண்டெய்னர் கைமா சுற்றுறான்னு நினச்சிக்காதீங்க. என்னை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வெளியில் போனால் ட்ரெஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, ஸ்நாக்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர் பாக்ஸ் வாங்குறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் எவ்வளோ தான் பாக்ஸ் வாங்கினாலும் ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக வாங்கும்போது அச்சோ பாக்ஸ் இல்லையே கொட்டி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டோடையே சேர்த்து பார்த்திங்கன்னா லப்பர் பேண்டு போடுறது, ஹேர் பின் எடுத்து சொருகி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். சரி, அப்பப்போ ஒரு மாதம் ஒன்று வாங்கினா தான் பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்காக ரிலையன்ஸ் போயிருந்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பாக்ஸ் வந்து 200ன்னு நார்மல் ஒரு கண்டெய்னர் தான் எடுத்தோம். அப்போ பக்கத்தில் இருந்த கஸ்டமர் சொன்னாங்க, இந்த மில்டனோடது எடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குக்கா அப்படின்னாங்க. நான் வந்து அப்போ நம்பவே இல்லை, இவங்க சும்மா ஃபேக்காக சொல்கிறாங்க போல் அப்படின்னு. பட் உள்ளே ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரின்னு அந்த கஸ்டமரும் சொன்னோன்னே சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தா நல்லா இருந்தது. மில்டனோடதில் 18 பாக்ஸ் இருந்தது. 465க்கு வாங்கியிருந்தேன். என்னென்னா நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு இதை ஏமாத்துறது மாதிரி 6 பாக்ஸ் வந்து செட் ஆஃப் 6 பாக்ஸ் வந்து 200 அப்படின்னு போட்டோன்னே நமக்கு என்ன தோணிடுது அப்படின்னா, பரவாயில்லையே 6 பாக்ஸ் 200க்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். பட் அது வந்து அந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்தது. இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக எங்களுக்கு வீட்டுக்கு மேலே ஒரு சீரியல் லைட் போடணுன்னு ஆசை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இருக்கும்போது லைட் போடணுன்னு ஆசை. ஸோ அதுவும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். என் வீட்டுக்கார் வந்தோன்னே இது கழுத்தில் போடு, இப்போ ஒரு ஸ்டில்லு கொடு, அப்புறம் ஒரு ஸ்டில்லுக்குன்னு ஒரே தான் என்னை போட்டு பாடாப்படுத்திட்டாரு. சரி ஓகே, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதனால் இங்கிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி அங்கிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி ஏதோ மொக்கையாக பண்ணி அவர் மனசை திருப்தி பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை போய் மாடியில் போய் பார்க்கலாம் எப்படி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒன்று மெயினாக வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்போட வாலில் ஒட்டுறதுக்காக இந்த பீகாக் வாங்கியிருந்தோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 3D அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுலாம் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தது பார்த்தா அது 3D மாதிரி இல்லை, டபுள் சைடு செல்லோ டேப்பெல்லாம் ஒட்டி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஸ்டெப்போட வாலில் வந்து ஒட்டி வைப்போம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்துகிட்டு வந்தோம். சரி ஃபஸ்ட்டு இதை வந்து ஒட்டிடலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு மாடிக்கு போகலான்னு. இந்த வேலையெல்லாம் எப்போ நான் பார்ப்பேன் தெரியுமா, என்னோடய பாப்பா தூங்கினதுக்கப்புறம் நைட்டு ஒரு 9:30 10:30க்கு மேலே தான் நாங்கள் எப்பயுமே வீடியோனாலே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் மேக்ஸிமம் ஃபுல் வீடியோ என்னால் போடவே முடியாது. அந்த பீகாக் வாங்கிட்டு வந்தோடனே எல்லா இடத்துலையும் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 பீகாக் இருந்தது, சூப்பராகவே இருந்தது. ஸ்டெப்பில் வந்து 1 by 1 ஒட்டினேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது, அதுவும் ஒட்ட ஆரம்பித்தேன். ஆனால் என்ன, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய வாலில் ஒட்டும்போது இன்னும் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து ஓரளவு மீடியமாக இருந்துச்சு, அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் இருந்தாலும் ப்ளைனாக இருக்கிற வாலுக்கும் அதில் பீகாக் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, நல்லாவே இருந்தது. இது எங்களோட சொந்த வீடுனால எதை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்க முடியுது. வாடகை வீட்டிலனா சில இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இது அங்கே ஒட்டக்கூடாது, இது இங்கே ஒட்டக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அவங்கள சொல்லியும் தப்பு கிடையாது. ஏன்னா சில வாடகை வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெயிண்ட்டை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட்டோட காசு கொடுக்க மாட்டாங்க. பெயிண்ட்டோட காசு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் சண்டை போடுவாங்க. அதனால் இது நம்மளோட வீடு, நம்மளோட இஷ்டப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி லைட் செட்டப்லாம் வந்து நைட் வந்து பண்ணுறது. இதுவே வந்து நான் வாடகை வீடெல்லாம் லைட் செட்டப் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கூட ப்ளக் பாயிண்ட் அங்கேருந்து இழுக்க முடியாது, சப் கனெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். இது நமக்கு வேணும்னா உடனே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் சொந்த வீட்டில் இருக்குது. ஆனால் சொந்த வீடுன்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் சொந்த வீடு கட்டியிருப்போம். இப்போவும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமும் இன்னும் லோன் ப்ராசஸ் அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம அந்த வீட்டை டெக்கரேஷன் பண்ணும்போது நமக்கே ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும். உண்மையிலே வந்து நம்ம வீடு அப்படின்னு நினச்சி பண்ணும்போது இன்னும் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். இந்த டெக்கரேஷன்லாம் யாருக்கு பிடிச்சிருந்துச்சி, இது பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டை நீங்கள் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு எப்படி டெக்கரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சீரியல் லைட்லாம் போட்டிங்களா, நாங்கள் தான் இப்படி போட்டிருக்கோமா அப்படின்னு எனக்கே தெரில. போட்டிருந்தாங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.